பா ஒரு வழியாக மூணாறு வந்து இந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிறோம். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு அந்த இடத்துல. நாம் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ காருங்கள்லாம் நின்றுச்சுன்னு. ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பா செமங்க. மூணாறு வந்தீங்கன்னா ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துன்னு அங்கே கிளம்பிட்டோம். செம வியூ இருந்துச்சு. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போனோன்னா அந்த ஸ்னோ ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறோம். நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அங்கே மலை ஒன்று இருக்குது. ஸோ இந்த பனிமூட்டத்தில் அது ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கு. இருங்க பாருங்கள். ஐயோ ரோடு பாருங்கள் பனிமூட்டத்தில் எப்படி இதாக இருக்குன்னு. பா வேற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம மொபைலோ இல்லை ஏதாவது ஒன்று கோப்ரோ கேமராவோ வாங்கணுங்க. ஸோ சார்ஜரே நிற்க மாட்டேங்குது. அந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அது வரும் கொஞ்சம் தூரம் வந்து ஃபோனுக்கு பவர் பேங்க் இருந்தனால தப்பிச்சேன். ஸோ சார்ஜ் போட்டு இப்போ வந்து என்ன ஒரு 40 இருக்குங்க. சரி ஓகே இந்த ரோடு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மூணாறு தாண்டி நம்ம போயின்னுக்குறோம். அந்த மூணாறுக்குள்ளே அந்த ரோடு ஒன்று வந்துச்சுங்க. ஸோ அந்த ரோடு வழியாக போனோம். இது பார்த்தோன்னா ஃபுல்லாக காடு வழியாக இருக்குது. இப்போ ரோடெல்லாம் பாருங்கள் செம டவுனு. இப்போ ஆனால் பரவாயில்ல நம்ம வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கிறோமா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம வந்து பிளானிங் பார்த்தோன்னா ஸோ வால்பாறை அதிரப்பள்ளி அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு ரூட்டெல்லாம் ஸோ நம்ம பிளான் பண்ணி வந்தோம். அதிரப்பள்ளி ரோடு க்ளோஸ் ஆனதில் ஸோ பிளானை வந்து கொஞ்சம் மாறிடுச்சுங்க. சரி ஓகே மாறினதும் நல்லது தான். அண்ட் இந்த ரோடு பாருங்கள் நல்லா இருக்கு. तो अगर नहीं आता आओ जाग ले लगा जिंगा वो ये हिल्स है ये. இந்த ஹில்ஸ்லாம் நம்ம வண்டி ஏறாத டோ பண்ணால் கூட ஸோ அந்த நம்ம அண்ணா வண்டியில் பார்த்தோன்னா பெட்ரோல் காலி. ஸோ அந்த பெட்ரோல் பங்க் போகிறதுக்கான வழி வந்து நம்ம அண்ணன் சொல்லியிருக்கிறாரு கேரளாக்காரங்க. 1 கிலோமீட்டர் ya अंदर क्या अंदर अंदर फ्यूल बॉडी नंबर है तो क्या பொண்ணையா அது சந்துக்குள்ள நமக்கு நேராக போய் தலை வந்து நம்ம பல்லவளம் ரோடு போயிடுறாங்க. எந்த போகலாம் அந்த வளவில் ஒரு பிரிஞ்சுட்டு இந்த பெட்ரோலை வாங்க நாங்கள் பட்ட பாடு இருக்கு. எப்பா ரூட்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆக்டிவாக இந்த பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரோட்டை தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்குள்ள ஸோ அந்த இடத்துல ஃபியூல் பங்க்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த வீட்டில் பார்த்தோன்னா ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அண்ணா வந்தாங்க. ஸோ அவங்க அட்ரஸ் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ பெட்ரோலெல்லாம் கிடைக்கும் போய் வாங்கிக்கோங்க. அண்ட் ஓகே ஒரு வேளையாக நம்ம அண்ணா வண்டி பெட்ரோலுக்கு போட்டு ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த இடம் பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போய் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல போங்க இருக்குது அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா ஸ்பேர்ஸ் கடை இருந்துச்சு. அங்கே போய் கேட்டோம். அதுக்கப்புறம் புது ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் நம்ம வண்டி வந்து அங்கே ரோட்டில் நிற்குதுண்ணா ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் காலியாச்சுன்னோம். அவங்க என்ன நினச்சிட்டுக்கிறாங்க புது ஆளுங்க கொடுக்குறது என்னன்னு சொல்லிட்டு தெரில தரல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஊரில் வந்திருக்கோன்னோம். அதுக்கப்புறம் தான் தந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா வண்டியில் பெட்ரோலை போட்டு அங்கே நம்ம கிளம்பிட்டோங்க. ஓ இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ டவுனாக இருக்குன்னு. அப்பா ஏய் அம்மோ
இப்போ நான் பாரு எஸ்லேட்டர் தரல இப்போ செம டவுன் எங்க அப்பா இங்கே இருக்கிறவங்க எப்படி தான் அதை மேட்டை ஏறுறாங்க இறங்குறான்னு தெரில. ஆனால் கண்ட்ரோல் தாங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். நமக்கு மீறி அந்த ஸ்பீடு போச்சு அப்படின்னா ஸோ அதில் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் அந்த ஸ்பீடை. நான் கூட வண்டி ஓட்டுறோம். ஸோ ஓட்டுறோம் அப்படின்னா எனக்கு தெரியும் ஸோ இந்த கிலோமீட்டர் போனால் தான் நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்கு மேலே தாண்டி நம்ம போயிட்டோன்னா வாய்ப்பே இல்லை. ஓ மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். டார்சன் கிட்ட வர பெட்ரோல் இல்லை. பங்க்கு நிப்பாட்டி பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மழை பெஞ்சா நிற்கிறோம், இல்லையா கிளம்பினே இருக்கிறோம். அண்ட் ஓகேங்க. இப்போ டார்சன் வந்து பெட்ரோல் போடும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் இருக்குது. இந்த பங்க்கில் பார்த்தோன்னா லிட்ரு 115 ரூபா இருக்குங்க. ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை பாருங்கள். அண்ட் ஓகேங்க. ஒரு வழியாக நம்ம டார்சன் பெட்ரோலை போட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம் எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு. மழை வருதா என்னன்னு தெரில. ஐயோ அங்கே மேகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ மழை வந்து கொட்டோன்னு கொட்ட போகுது. டார்சன் அங்கே பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஓகேங்க. ஒரு வழியாக மழை நின்றுச்சு. ஸோ நின்னது பார்த்தோன்னா ஸோ ஃபுல்லாக பெஞ்சு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் பெஞ்சிச்சுங்க. அது கூட அங்கே நம்ம கிளம்பிட்டோம். சரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சின்ன பார்க் இருக்குது அப்படின்னாங்க. சரி அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரூம் கிட்ட போயிடலாம் அப்படின்னாங்க. சரிங்க அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரூம் கிட்ட போயிடலாம். இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 9 மணி ஆகுதுங்க. ஸோ இந்த நேரத்தில் யானையை பார்க்கறதுக்காக நம்ம வந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த யானையை வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரூம் கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பின்னுக்குறோங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாக டயர்டு. மழை வேறு பேஞ்சிருச்சு. உடம்பு ஃபுல்லாக டயர்டுங்க. சரி ஓகே நான் ரூம் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.